பொருளா வச்சு எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம். போற வழியில கல்வி ரூபாம இருந்தா சரி. நம்மளோட 50 கிலோமீட்டர் பயணத்துல இரவு பகல் எதையும் பார்க்காம நம்ம போற வழியில தண்ணி பெட்ரோல் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து இந்த உலகத்தை விட்டு நம்ம தப்பிச்சாகணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்மளோட 50 கிலோமீட்டர் பயணத்துல இப்பதான் 19.98 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். இன்னும் 20 மீட்டர் போனா 20 கிலோமீட்டர் ஆயிரும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம இதை முடிக்கிறோம். நம்ம வர வழியில நமக்கு கிடைச்ச பெயிண்ட் அப்புறம் இன்னும் ஒரு சில பொருளை வச்சு இந்த கார் ரெடி பண்ணிருக்கேன். எப்படி சூப்பரா இருக்குல்ல? ஆனா என்ன பார்க்க தான் போலீஸ் கார் மாதிரி இருக்கு. அப்பதானே இங்க இருக்க ஜாம்பிலாம் நம்மளை பார்த்து பயப்படும். இங்க பாருங்க, முன்னாடி ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் இருக்குன்னு பார்த்தா உள்ள இன்ஜின் ஸ்டேரிங் எதுவுமே இல்ல. ஆனா அதெல்லாம் நம்ம கார்ல இருக்குல்ல, அதை எடுத்து இதுல ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஜினை வச்சு பார்ப்போம். இன்ஜின் இருந்தா தான் கார் ரன் ஆகும். இன்ஜினை கழட்டியாச்சு, அதுல இருந்து இதுல வச்சு பார்ப்போம். ஃபிக்ஸ் ஆயிருச்சு. வாவ்! அப்ப எல்லா பொருளும் வைக்கலாம். பேட்டரி எடுத்து வைப்போம். பேட்டரி இருந்தா தான் இந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும் நம்ம. ஆல்ரைட், காருக்கு தேவையான 2 பொருளையுமே வச்சாச்சு. இங்க பாருங்க, மேல இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கலர் கலரா. ஓகே, இதையும் எடுத்து மேல வச்சுக்கலாம். நல்ல ஜகஜோதியா மின்னிக்கிட்டு இருக்கும்ல. ஆனா இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்படி ஆஃப் பண்றது? சவுண்ட் எல்லாம் கேக்குது. டயர் இருக்கு. இந்த கார்ல டயர் கூட இல்ல. டயரையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம கார்ல இருக்க டயரையும் கழட்டி அதுக்கு மாத்திக்க வேண்டியதான். இந்த கார்ல ஒரு டயர் கூட இல்ல. இந்த கார்ல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? எதுவுமே இல்ல. எல்லாமே நம்ம தான் புதுசா வைக்கணும் போல. எவனோ ஒருத்தன் நமக்கு முன்னாடி கார்ல வந்து அவன் காருக்கு தேவையான பொருளை இந்த கார்ல இருந்து கழட்டிட்டு போயிட்டான். அவன் கார்ல எதுவுமே இல்ல போல. அதான் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டான். அங்க பாருங்க, அங்க தூரத்துல ஒரு பேக் இருக்கு. நம்ம கிட்ட லெவல் 2 பேக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதோட பெருசா இருக்கு. எஸ், லெவல் 3. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட 6 ஸ்லாட் ஓபன் ஆயிருக்கு. 6 பொருள் இந்த பேக்ல நம்ம வச்சுக்க முடியும். இப்ப இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. இதை எடுத்து முன்னாடி மாட்டுவோம். வேற இது வேணும். சுறா மண்டைக்கு மேல ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இது வச்சா ஒன்னும் கார் வேகமா போறது இல்ல. ஆனா பார்க்க அழகா இருக்கும். வேற என்ன வேணும்? அட, ரேடியேட்டரே மறந்துறேன் பாருங்க. இது இருந்தா தான் கார் இன்ஜின் கூலா இருக்கும். இதை வைப்போம். அஜக்கு மஜக்கு கார் இன்ஜின் பார்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சாச்சு. வேற என்ன வேணும்? என்னடா, ஸ்டேரிங், பிரேக்கு, சீட்டை கூட காணா. எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டானுங்களே. அட பாவிங்களா. சரி, ஓகே, நம்ம கார்ல இருக்க இந்த ஸ்டேரிங் எடுத்துட்டு போய் வச்சுக்குவோம். பிரேக்கு கூட கழட்டிட்டு போவீங்க. சரி, இதையும் வைப்போம். பிரேக், ஆக்சிலேட்டர், கிளட்ச் மூணையும் வச்சாச்சு. காருக்கு தேவையான பொருளை வச்சாச்சு. ஆனா நமக்கு தேவையான பொருள் இந்த கார்ல எல்லாம் இருக்கு. இதை எடுத்து அங்க வைக்கணும். நமக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, மெடிக்கேட் இதெல்லாமே இங்க இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து அந்த கார் டிக்கில வைப்போம். ஒன்னு ஒன்னா எடுத்து வைக்கணுமே. இங்க பாருங்க, இந்த டோர் நம்ம காருக்கு செட் ஆகும். பர்ஃபெக்ட். இந்த காருக்கு 2 டோர் தான் நாட்டுக்கு. இன்னொன்று கிடைச்சா சூப்பரா இருக்கும். சரி, அங்க போய் பார்ப்போம். எதுவுமே கிடைக்கல. யாரும் எலும்பு குடும்பமா இருக்கான். பல நாள் சாப்பிடாமே அந்த குப்பை தொட்டுக்குள்ளேயே கிடந்து செத்து போயிருப்பான் போல. ஒருவேளை நம்மளும் இன்னும் கொஞ்ச நாள் இந்த நாட்டில் இருந்தோம், நமக்கும் அதே நிலைமை தான். இது நம்ம காருக்கு முன்னாடி வைக்க செட் ஆகுமா? கரெக்டா இருக்கு. இப்பதான் அழகா இருக்கு. இந்த டிக்கே கழட்டிட்டு போய் நம்ம புது காருக்கு பின்னாடி வச்சிடலாம். ஏன்னா இது இல்லைன்னா வச்சுக்கோங்க, பின்னாடி வைக்கிற பொருள்லாம் போற வழியிலே ஒன்னு ஒன்னா கீழே விழுந்துரும். இதுல இருக்க ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும். என்ன, யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கு? எவனா அடிக்கிறது? பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா நமக்கு மட்டும் ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்புல இருக்க தண்ணி சாப்பாடு குறைஞ்சிருச்சு போல. அதனாலதான் தண்ணி 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 வேணும். ஏதோ கிடைச்சிருக்கு. ஜூஸ், கொக்கோ கோலா, பரவாயில்ல, ஏதோ ஒன்னு எடுத்து வாயில ஊத்துவோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுகே சாலா தான் நம்ம. அப்பாடா, ஹெல்த் குறையிறது நின்றுச்சுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வயிறு ஃபில் பண்ணிக்குவோம். சாப்பாடு இருக்கு இந்த கேன்ல, அதை சாப்பிட்டு வயிறு ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் இதெல்லாம் பத்தாது நமக்கு. கடைசியாக இருக்கிறது இந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். இதுதான் கடைசி பீஸ். சரி, இதையும் எடுத்து வாயில ஊற்றிடுவோம். நம்ம கொண்டு வந்த சாப்பாடு, தண்ணி எல்லாமே காலிங்க. வேற என்ன இருக்கு? உள்ள ஏதோ ஒரு பைனாக்குலர் மாதிரி இருக்கு. சரி, அதை மட்டும் எடுத்துக்குவோம். வேற எதுவுமே இல்லை இதில். என்ன, தலையெல்லாம் சுத்துது? என்ன ஆச்சு? ஆஹா, நம்ம கடைசியா ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சோம்ல, பச்சை கலர் டப்பா. அது வந்து சோடாவும் இல்லை, ஜூஸும் இல்லை போல. ஆல்கஹால் தெரியாம அதை குடிச்சுட்டேனே. இப்போதாண்டா இந்த காரை ரெடி பண்ணேன். அதுக்குள்ள ஆல்கஹாலை குடிச்சிட்டு போய் எங்கேயாவது மரத்துல இல்லை கரண்ட் கம்பத்துல முட்டி உடச்சு போட போறேன். எனக்கு சும்மாவே கார் ஓட்ட தெரியாது. இது வேறையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அழகான ஒரு கார் ரெடி பண்ணா, அதோட லுக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என் மண்டை இந்த மாதிரி கிருகிருன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. தெரியாம அந்த ஆல்கஹாலை குடிச்சிட்டேன். ரோடு பாருங்க, நான் ஒரு பக்கம் ஓட்டினா அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேடா. இன்னும் முன்னாடி ஏதோ தூக்கிக்கிச்சு. அச்சோ, பறந்து போயிட போகுது. பிரேக்கை போட்டு நிறுத்து. முன்னாடி போய் ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். பறந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் போய் நம்ம தான் இறங்கி போய் எடுத்துட்டு வரணும். வாடா, இப்போதான் கண்ணு நல்லா தெரியுது. நமக்கு மண்டைக்கு ஏறின ஆல்கஹால் இறங்கிருச்சு போல. இங்கே ஏதோ ஒன்று கரப்பாம்பூச்சி மாதிரி கம்பந்து கிடக்கு. காரா? நமக்கு தேவையான பொருள் இருக்குமோ? ஆனா அங்க தூரத்துல ஏதோ ஒன்று நடந்து வருது. அது ஜாம்பி தானே? எட்ரா கண்ணு. இப்ப பாரு, இந்த லவ்லி பஸ் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இது சுட மாட்டேங்குது. அச்சோ, இந்த நேரம் பார்த்து கண்ணுல புல்லட் தீர்ந்து போச்சு. இது வேற பக்கத்துல வந்துருச்சு. நம்ம பேக்ல ராக்கெட் லான்ச்சர் இருக்குல்ல, அதை வச்சு சுடுவோம். கரெக்டா போய் வச்சு சுடணும். அப்படி சுடை. ஆனா என்ன, எனக்கும் காது கொஞ்சம் கொயின்னு கேட்குது. பக்கத்துலேயே சுட்டம் போல. அங்க ஒரு ஜாம்பி நடந்து வருது. அதையும் கழி பண்ணியாச்சு. ஆனால் பார்த்து சுடணுங்க. பக்கத்தில் நம்ம கார் இருக்கு, தெரியாமல் அதை சுட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த நடுக்காட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியதான். காப்பாற்ற ஒருத்தன் கூட வர மாட்டான். இந்த மாதிரி கமந்து போன கரப்பாம்பூச்சி மாதிரி கார் தான் கிடக்கும். அதுவும் பாருங்க, உள்ள இன்ஜின்லாம் இருக்கும். எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க இந்த காரில். எல்லாம் கழட்டிட்டு போயிட்டானுங்க. ஆனால் இது சூப்பராக இருக்குல்ல. இதில் ஏகப்பட்ட பொருளை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பார்க்க ஆட்டோ மாதிரி கூட தெரியல, மினி டெம்போ மாதிரி இருக்கு. நம்ம காரில் இருக்க இன்ஜினை கழட்டி இதில் போட்டு இதை எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம காரில் இருக்கிறது பெட்ரோல் இன்ஜின், இதுக்கு டீசல் இன்ஜின் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே
பாருங்க ஒரு ஜாம்பியை மண்ணுக்கடியில் பாதி உடம்பு மாட்டிக்கிட்டு இருக்குது. ஜாம்பி என்ன மண்ணுக்கடியில் போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இரு ஒன்று அப்படியே போட்டு தள்ளுறேன். என்னடா அது கையில் குத்த முடியல என்னென்ன தான் நம்மகிட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்குல்ல, அதை வச்சு அதுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். ஹாப்பி தீபாவளி. மண்ணுக்கடியில் மாட்டிக்கிட்டு இருந்த ஜாம்பி மேலே கொண்டு வந்தாச்சு. ஒரேடியாக டிக்கெட் கொடுத்து மேலேயே அனுப்பியாச்சு. இது நம்ம காருக்கு பின்னாடி வர அந்த டிக்கிக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லைங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போல. ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கோம், அதுவும் வேற காரில் இருந்து எடுத்து வச்சது தான். கரெக்டாக செட் ஆகல. சரி போகிற வழியில் கிடைக்கும், பார்த்துக்கலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. யாரில் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கல, எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பண்ணுவீங்களா? பண்ணணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 7 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஆனால் வர வழியில் ஒன்றுமே கிடைக்கல நமக்கு உருப்படியா. அங்கே ஏதோ நெருப்பெரிய மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும்? இருங்க இறங்கி போய் பார்ப்போம். அட ஃபயர் கேம்ப்லாம் போட்டு உட்காந்துருந்து போனுங்க போலங்க. யாரோ நமக்கு முன்னாடி போனவனுங்க இந்த இடத்துல உட்காந்து ஃபயர் கேம்ப் போட்டு இங்கே பாருங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு நிறைய இங்கே கீழே போட்டு போயிருக்கானுங்க. இதில் நமக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காருக்குள்ளே கொண்டு வந்த கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடு அதெல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால இங்கே இருக்க சாப்பாடு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கார் டிக்கியில் போட்டுக்குவோம். ஏன்னா போகிற வழியில் நமக்கு கண்டிப்பாக பசிக்கும். அதே மாதிரி தண்ணி தாக எடுப்போம். ரெண்டுமே நம்ம உடம்புல சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லைன்னா நம்ம உடம்புல சத்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஹெல்த் தானாக குறைஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் மறுக்கிய சாலாதான் நம்ம. அதனால இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம காரில் போட்டுக்குவோம். சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாவே வந்து நமக்கு வயிறு ஃபில் ஆயிருது. பட் நமக்கு ரொம்ப முக்கியமா தண்ணி தேவை. ஆனா இங்க கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சா நமக்கு ஹெல்த் ரொம்பவே கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய குடிக்க வேண்டியதா இருக்கு. தண்ணி கண்ணிலே பார்க்க முடியலைங்க. இங்க இதே ஒரு பாலைவன காடு இல்லை, அதனால தண்ணி நம்ம கண்ணில் கிடைக்க மாட்டேங்குது. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படும். ஓகே, இங்கே ஒரு ஒயிட் கலர் கேன் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோடா தண்ணி அந்த மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பாடுலாம் எடுத்தாச்சு. இதை வச்சு ஒரு 10 கிலோமீட்டர் போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி வேறு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தானே எல்லாம். ஓகே, ஜன்னலை கூட திறக்கலாம்ல. ஆனால் ஜன்னல் எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டோரே ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. இந்த காரே ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கார் க்ளீன் பண்ணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆம்னி கார் மாதிரி ஒரு பாடி இருக்குது. பட் இது வெறும் காரோட பாடி மட்டும்தான் இருக்குது. காருக்குள்ளே இன்ஜின்லாம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு இன்ஜினு கூட ஏன்னா விட மாட்டேங்க, எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுறானுங்க. நான் கூட ஒரு நல்ல இன்ஜின் கிடைக்கும் இந்த காரை வச்சுட்டு நம்ம வச்சுருக்க காரை வச்சு வேகமாக போகலான்னு நினச்சேன். அதெல்லாம் நடக்காது போல். இந்த மாதிரி பொறுமையாக தான் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி பொறுமையாக போனால் நான் 50 கிலோமீட்டர் எப்போ போகிறது? இப்போ தான் 27 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம காரில் பெட்ரோல் வேறு தீரப்போகுது. எங்கே பெட்ரோலும் ஒரு இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேலை போய்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்லேயே இந்த கார் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ணுறது? பின்னாடி நின்று தள்ளிட்டு போக வேண்டியதான். ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதே அப்படின்னு அந்த படத்தில் வர மாதிரி இந்த அம்பாசிடர் கார் மாதிரி இதை தள்ளிட்டு அச்சோ இன்னும் சத்தம் கேட்குது. கார் ரொம்ப திணறுது, என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் காருக்கு பின்னாடி புகை வந்துகிட்டு இருக்கு. காருக்கு பின்னாடி புகை வரல, காருக்கு முன்னாடி இன்ஜின்ல இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? இன்ஜின் வெடிச்சிச்சுன்னா கார் வெடிச்சிரும். காருக்குள்ள இருக்க நம்மளும் சேர்ந்துல வெடிச்சிருவோம். எங்கேயாவது நிறுத்தி வேலை செஞ்சாகணும். என்ன பண்றது? இங்க ஏதோ ஒரு இடம் இருக்குங்க. இங்கே தண்ணி அப்புறம் பெட்ரோல் இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். சரி கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. என்ன கார் நின்றுச்சு. ஆஹா, சோழி முடிஞ்சிச்சு போல. இங்கே பாருங்க, காரோட இன்ஜின்லேருந்து புகை தள்ளுது. என்ன பிரச்சனை? டீசல் இருக்குது இன்ஜினில். முன்னாடி இருக்க ரேடியேட்டரில் பாருங்க, கூலாகிறதுக்கு தண்ணி சுத்தமாக இல்லை. அதனால தான் அந்த இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சாட்டுக்கு. நம்ம உயிரோடு இருக்கணும்னா நமக்கும் தண்ணி வேணும். அந்த கார் உயிரோடு இருக்கணும், அந்த காருக்கும் தண்ணி வேணும் போல. இங்கே பாருங்க, டயர்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓ, இது கார் ரிப்பேர் செய்கிற இடம்ல. ஓகே, இங்கே கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையான நிறைய பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம காரை அங்கேருந்து எப்படியாவது இங்கே மூவ் பண்ணி கொண்டு போகணும். கமான் பேபி, ஸ்டார்ட் ஆயிரு ப்ளீஸ், ஸ்டார்ட் ஆயிரு. இது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஒருவேளை கார் இன்ஜின் மொத்தமாக காலி ஆகிடுச்சோ? இப்போ வேறு இன்ஜின் வச்சாதான் அந்த கார் போகணும்னா நான் என்னடா பண்ணுவேன்? இந்த காட்டுக்குள்ளே இறங்கி சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ரொம்ப புகை வருது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போல். கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக கையில் பிடிச்சிருப்போம். புகை போயிருச்சுங்க. இப்போ இதில் வச்சா கரெக்டாக இருக்கும். வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா பரவாயில்ல. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆயிரம் சொல்லும், ப்ளீஸ்ரா. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ முன்னாடி இருக்க அந்த ரேடியேட்டரில் வந்து தண்ணி ஊற்றணும். அது ஊற்றாமல் போனோம்னா இந்த மாதிரி மறுபடியும் புகை வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன், நம்ம வச்சுருக்கோம்ல அதே மாதிரி மாடல் கார் தாங்க இங்கே இருக்குது. இதுலேருந்து நம்ம காருக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்குதா பார்ப்போம். இங்கே சீட் இருக்குது, ஆனால் பேக் சீட்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்க, நம்ம காருக்கு மேலே திருப்பிடிச்சிருக்குல்ல, அந்த திருவு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் இருக்குது. இங்கெல்லாம் ஓவர் ரெஸ்ட்டாக இருக்குது. திருப்பிடிச்ச இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தேய்க்கவும் ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. முன்னாடி இருக்கிற க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இது எல்லாம் இந்த கார் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அப்பதான் பார்க்க சூப்பராக. நம்ம காரில் இருக்க இந்த டப்பா சீட்டை கழட்டி தூக்கி போட்டு இங்கே ஒரு சூப்பரான சீட் இருக்குது நம்ம காருக்கு தகுந்த மாதிரியே. இதை எடுத்து உள்ளே வச்சிருவோம். எப்படி சூப்பராக இருக்குல்ல? இங்கே நிறைய கலர் பெயிண்ட் இருக்குது. பட் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, என்னோட ஃபேவரட் வந்து ஸ்கை ப்ளூ தான். அதனால இந்த கார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கலரை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். கார் டிக்கி எதையுமே விடக்கூடாது. எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்டை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்க்க கொஞ்சம்